அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. எதனாலயா? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. விசுவாசம் என்பது நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாம் விசுவாசிக்கிறோம். யாருக்கிட்ட விசுவாசிக்கிறோம்? தேவனிடத்தில் விசுவாசிக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசிக்கிற நாம் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி இல்லையா? அப்போ அந்த உறுதி எனக்கு தேவனிடத்திலிருந்து அது எனக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இது வேண்டும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்கும்னு இருக்குது. அந்த கிடைக்கும்ன்றது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் என்பதை உறுதி ஆயிடுச்சிங்கன்னா, அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு உறுதி வந்துருச்சுன்னா, எனக்கு தேவன் அதை செய்வார் அப்படின்னு ஒரு உறுதி உங்கள் இருதயத்திலே வந்துருச்சுன்னா அது விசுவாசமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால தான் நீங்கள் நான் வரும்போது பாடிக்கிட்டு இருந்தீங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார்னா என்னது? அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை பாடினா மட்டும் பத்தாது, முடிப்பார்ன்றத நம்முடைய வாழ்க்கையிலே அது முடிந்தது போல நம்ம அதை நம்ம மனக்கண்களில் காண வேண்டும். அல்லேலூயா. அது முடிந்தது. நான் என்ன எனக்கு தேவைப்படுதோ அதை தேவன் செய்து முடித்தார் என்பதை ஒரு மனக்கண்களில் அதை பார்ப்பது. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். போன தடவை அந்த விசுவாசத்தினாலே அப்படின்றத குறித்து நாம் எடுத்தோம். அந்த விசுவாசம் எதனோடு சம்பந்தப்பட்டது? இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசம் எதனோடு சம்பந்தப்பட்டது? இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இருதயம்னா இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது இல்லை, அந்த இருதயத்தை சொல்லலை. நம்முடைய ஆவியை இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதை இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது? ஆவி. மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். அப்போ அந்த விசுவாசம் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசம் எதோடு சம்பந்தப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நமக்கு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்கிறது, அதனால நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அறிவு அவசியம். அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ அறிவு அவசியம். உணர்வு மட்டும் பத்தாது, உணர்வு இருக்கணும், அறிவும் நமக்கு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அப்போது போன தடவை நான் உங்களுக்கு எடுத்தேன். என்ன எடுத்தேன்? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தால், கெட்டு போகாதிருந்தால், அழிந்து போகாமல் இருந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அல்லேலூயா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை, சேதமாகாது இருப்பதில்லை. விசுவாசம் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கும், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்போம். அப்போ உங்களுக்கு நான் போன தடவை எடுத்து காமிச்சேன், விசுவாசம் என்பது தேவனிடத்தில்
ஒரே மனம், ஒரு மனதோடு இருப்பது. ஹல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. பிரியம் இல்லை. பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லிட்டாரு. தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நீ தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், ஒரே மனமா இருக்கணும், இருமனம் இருக்கக்கூடாது. அப்படி இருமனம் இருக்கிறவன் தன்னுடைய வழிகளில் நிலையற்று அலைந்து திரிகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரே மனதோடு வந்திருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனதில் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்ற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. ரெண்டாவது, மாறுபாடான இருதயம். உங்களுக்கு எடுத்த போன தடவை மாறுபாடான இருதயம்னா என்ன? கர்த்தரை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை. முதல்ல இருமனம், அது செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்னொன்று மாறுபாடான இருதயம் என்னன்னா, அவர் நல்லவர் இல்லை. இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்குது. நடக்கலை, அவர் எனக்கு நல்லவராக இல்லை, அது மாதிரி ஒரு இருதயம். ரெண்டாவது, அவர் அவங்களுக்கு செய்திருக்கிறாரு, எனக்கு செய்யலை, ஏன்னு தெரியல, எனக்கு செய்வார். அல்லேலூயா. எனக்கும் செய்வார். மாறுபாடான இருதயம் இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அந்த 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான்? சீலையில் சுற்றி மண்ணில் புதைச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறான்? கர்த்தரை பார்த்து, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் உள்ள கடினம் உள்ள மனிதன் என்று அறிவேன். அல்லேலூயா. அவன் கடவுளை பற்றி சொல்கிறான். நான் அறிவேன், உண்மை பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதுதான் மாறுபாடான இருதயம். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம். தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், உத்தமருக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ மாறுபாடான இருதயம் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுதான் கடின இருதயம். தேவனை குறித்து ஒரு மாறுபாடான இருதயம் இருந்தது. இதெல்லாம் இல்லை. ராகாபு கிட்ட அதெல்லாம் இல்லை. அவளுக்கு விசுவாசம் வந்துருச்சு. அவள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. இருதயத்தில் ஒரு விசுவாசம் வந்ததுனால தான் அவள் அந்த எரிகோ பட்டணத்திலேயே அவள் ஒருத்தி தான் சேதமாகாது இருந்தாள். அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் அவளுடைய உற்றார் உறவினரும் தான் சேதமாகாது இருந்தாள். ஆனால் இந்த ராகாப் என்கிற இந்த 11:31 எபிரேயர் 11:30 ஒரு 4-5 பகுதிகளாக நாம் விளங்கி கொள்ளும்படி, நாம் விசுவாசத்தில் தேறினவர்களாக தேவனிடத்திலிருந்து பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இது ஒரு 4-5 பகுதியாக எடுத்து நான் உங்களுக்கு விளக்கமாக கொஞ்சமாக பேசலான்னு நான் இருக்கிறேன். அப்போ ராகாப்புக்கு விசுவாசம் வந்தது இல்லையா? விசுவாசத்தினாலே. என்னது? எதனாலே? விசுவாசத்தினாலே. அப்படின்னா அது விசுவாசத்தினால மாத்திரம்தான் அது வந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி விசுவாசம் வந்தது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வார்த்தை ஒண்ணுதான், வசனம் ஒண்ணுதான். அப்போ அவளுக்கு விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ அது இவர் பவுல் எழுதுகிறாரு பாருங்க. இந்த ராகாப் என்கிற வேசி எங்க இருந்தா? எரிகோ பட்டணத்தில் இருந்தா. தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு எடுத்து அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். வழி நடத்தி கொண்டு வருகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்கள் எரிகோ பட்டணத்துக்கு வர்றாங்க. எரிகோ பட்டணம் பெரிய மதில்களால் சூழப்பட்டு இருந்தது. அந்த மதிலில் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்கு யோசுவா 2 பேரை அனுப்புகிறாரு. அந்த 2 பேர் போய் எங்கே போகிறாங்கன்னா, இந்த ராகாப் என்கிற அந்த வேசி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க போகும்போது ராகாப் அதற்கு முன்னாடியே இந்த நம்முடைய தேவனுடைய பலத்த செய்கைகளை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தா. அதை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, யோசுவா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 10-11. யோசுவா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக
சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர்களை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்வதையும் கேள்விப்பட்டோம். வந்துருச்சா? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ இவளுக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டா? கேள்விப்பட்டுட்டா. ஹல்லேலூயா. என்னன்னா, சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதை கேள்விப்பட்டா. எமோரியரினுடைய 2 ராஜா சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்வதையும் கேள்விப்பட்ட. இவங்க வர்றதுக்கு முன்னாடி செய்தி வந்துருச்சு. ஹல்லேலூயா. செய்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றா பாருங்க. அதை கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. ஒரு செய்தியை அவ கேள்விப்படுகிறா. அல்லேலூயா. என்ன செய்தி அவ கேள்விப்படுகிறா? தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும், அல்லேலூயா, தன்னுடைய ஜனங்களுக்காக எகிப்தினுடைய பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் வற்றி போக பண்ணினதை. அல்லேலூயா. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்க வாழ்க்கையை வாழ முடியாதபடி உங்க வாழ்க்கை பாதையிலே செங்கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா? அல்லேலூயா. மலை, பெரிய மலை நிக்குதா? நான் சொல்றேன், நீங்க கட்டளையிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளா இன்றைக்கு மாறி இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையிலே வழி இல்லாம இருக்கு, ஒரு செங்கடல் இருக்கு, ஒரு பெரிய மலை இருக்கு, கடக்க முடியாதபடி ஒரு மலை இருக்கா? நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தில் எதை விரும்பி கேட்பீர்களோ அதை தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் செங்கடல்களை பிளக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்காக மலைகள் அகற்றப்படும், மலைகள் பதறாக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அதைத்தான் அவ சொல்றா. நாங்கள் என்ன சொல்றா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும். அல்லேலூயா. சரீரத்தில் சுகவீனங்கள், பலவீனங்கள், பற்றாக்குறை, திருமண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு கட்டுற பிரச்சனை, பல சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரே மனதோடு விசுவாசித்து நீங்கள் கேட்கும் பொழுது இவைகளை எல்லாம் வற்றி போக பண்ண முடியும், மலைகள் பதறாகும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அதனால் தேவன் ஆராதிக்கிறவன் சொல்றா, உங்கள் தேவன் சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது. யாராவது ராஜா மாதிரி எழும்பி தடை செய்துட்டு இருக்கிறார்களா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளு என்று போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஜெபம் ஜெபம். தேவனோடு பேசுங்க. அல்லேலூயா. தேவனோடு பேசினா எந்த மலையும், எந்த கடலும், எந்த சமுத்திரமோ, எந்த காட்டத்தி மரமும் வேரோடு பிடுங்கப்படும், மலைகள் பதறாகும், செங்கடல்கள் பிளந்து வழி திறக்கும். அல்லேலூயா. அவரை எதிர்ப்பார் இல்லை, அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் தேவன் அவ்வளவு பெரிய தேவன். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றா, கேள்விப்பட்ட பொழுது, இதையெல்லாம் உங்கள் தேவன் செய்ததை கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் என்னாச்சு? கரைந்து போயிட்டு. அல்லேலூயா. ஆனா நாம தான் கரைஞ்சு போயிடுறோம் சில நேரத்தில். அல்லேலூயா. நான் எப்படி என் வாழ்க்கை இருக்க போகுதோ பயம் இருதயத்தை கரைக்கிறது.
ஒடுக்குகிறது, சஞ்சலத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 77 11 5 6 படிங்க. சங்கீதம் 77 5 6. போதும் பாருங்க என்ன பண்றான் சங்கீதக்காரன், தன் தேவனுடைய செயல்களை, அல்லேலூயா, தன்னுடைய தேவனுடைய செயல்களை சங்கீதக்காரன் தியானிக்கிறான். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆராயணும். நம்முடைய வாழ்க்கையில் முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், அதை நம்ம தேவன் செய்த காரியத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, 11:12 அதே 77 சங்கீதம் 77 11:12 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் நாம் எதையோ சிந்திக்கிறோம், எதை குறித்தோ வீணான சிந்தனை என்று வேதம் சொல்கிறது. வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். வீண் சிந்தனைகளை வெறுக்கணும். அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். நம்ம யோசனையை, நம்ம சிந்தனையை சீர்குலைக்கிற சத்துருவை கடிந்து அப்புறப்படுத்திட்டு தேவன் இந்த தம்முடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் தியானிக்கணும், அதை யோசிக்கணும். 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க, எப்படி யோசிக்கிறான் பாருங்க, எப்படி தியானிக்கிறான் சங்கீதக்காரன், தன்னுடைய தேவனை குறித்து எப்படி தியானிக்கிறான் என்பதை சங்கீதம் 77:16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு அவன் ஆண்டவரை குறித்து, சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து எப்படி யோசிக்கிறான், எப்படி தியானிக்கிறான் பாருங்க. ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்து ஆழங்களும் கலங்கினது. ஜலங்கள் உம்மை கண்டது. அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றான் கடல் கண்டு விலகி ஓடிற்று. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றான் கடல் கண்டு. கடலுக்கு கண்ணு இருக்குதா? அல்லேலூயா. அதான் அர்த்தம். என்ன போட்டிருக்கு? ஜலங்கள் உம்மை கண்டது. அப்ப கண்ணு இருக்குதுல்ல, கடலுக்கு கண்ணு இருக்குது, நமக்கு கண்ணு இருக்கிற மாதிரி தியானிக்கிறான். தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்திட்டு வராரு. ஜலங்கள் உம்மை கண்டது தேவனை, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. தன்னுடைய ஜனங்களை நடத்திக்கிட்டு வரும்பொழுது தேவனுடைய செய்கைகள் பலத்த செய்கைகள், ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் வழி நடத்தி கொண்டு வருகிற அந்த தேவனுடைய செய்கைகளை ஜலங்கள் கண்டு கலங்கினது, தத்தளித்தது, கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இதுதான் தேவனுடைய செய்கைகள். அதைத்தான் சொல்றான், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து தியானிக்கணும், வேதத்தில் தியானிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னை பத்தி உன் இருதயம் உத்தம இருதயமா இருக்கணும், நல்ல இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. என்னை குறித்து உன்னுடைய இருதயம் உத்தமமா இருக்குதா? நான் என்ன விசுவாசிக்குதா? அதுதான் உத்தம இருதயம். அல்லேலூயா. அதான் தியானிக்கிறான். இப்படி தியானிக்கிற பொழுது கடல் பார்க்கறான், அதை வந்து மனக்கண்கள்ல பார்க்கறான். அந்த மனக்கண்கள்ல பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறத மனக்கண்கள்ல பார்க்கும் பொழுது
ஜலங்கள் தத்தளித்தது, ஆழங்கள் கலங்கினது, கடல் கண்டு விலகினது, ஓடிற்று. அல்லேலூயா. இது நல்ல இருதயம். இந்த நல்ல இருதயம் தன்னுடைய தேவனுடைய செய்கைகளை அப்படியாக தியானிக்கிறது, அப்படியாக அது யோசிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 66:5-6 நான் திருப்பி அதே தான் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 66:5-6 அதை தான் சொல்றான். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாய், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அப்போ இந்த ராகாப் என்கிற அந்த வேசி என்ன சொல்றா? செங்கடலை வற்றி போக பண்ணினதையும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனையும் ஓகுக்கு செய்வதையும் நாங்கள் கேள்விப்பட்டு எங்களுடைய இருதயம் கரைந்து போயிட்டு, எங்களுடைய தைரியம் எல்லாம் அற்று போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா. என்ன சொல்றா? உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் தேவனே, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். விசுவாசம். இங்க சொல்றா உங்கள் தேவனே. அப்ப நாங்க கும்பிடுற கடவுள் எல்லாம் கடவுள் இல்லை. உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கள் கடவுளை அப்போ அது கடவுளே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை அது செய்யலை. அது நகராது, முகராது, பேசாது. அதை நாங்கள் தான் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போனோம். உங்கள் தேவனே அவருடைய பலத்த செய்கைகளை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, இவ அதை விசுவாசிக்கிறார். அதில் இன்னொரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. உங்கள் தேவனே மேலே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லும் பொழுது, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொர்பத்தையாகலும் ஒரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்கவும், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும், நீ அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உனக்கு என்ன பண்ண வேண்டாம்? நீ எதையும் உண்டாக்கி நீ உனக்கு என்ன பண்ணக்கூடாது? சேவிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ராகாப் என்ன சொல்றா? உங்கள் தேவனை உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் சொல்லும் பொழுது அவரை கர்த்தர் என்று ஒப்புக்கொள்கிறாள். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். அந்த செய்கைகளை பார்த்து, தேவனுடைய பலத்த செய்கைகளை பார்த்து அவருடைய இருதயம் என்ன பண்ணிடுச்சு? விசுவாசம் வந்துருச்சு அவளுக்குள்ள. ஹல்லேலூயா. உங்கள் தேவனே தேவன். ஹல்லேலூயா. சரி, அது இன்னொன்று பாருங்க, இன்னொரு விஷயத்தை பாருங்க. யாத்திராகமம் 15 எடுங்க. யாத்திராகமம் 15:10-11. யாத்திராகமம் 15:10-11 படிங்க. நீங்க படிங்க. ஹல்லேலூயா. அதை படிச்சிங்களே, அதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அது என்ன போட்டிருக்கு? 10ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மறுபடி படிங்க. உம்முடைய காற்றை போதும். ஹல்லேலூயா. எதை வீச பண்ணினாரா? உம்முடைய காற்றை. ஹல்லேலூயா. அப்ப காற்று யாருடையது? தேவனுடையது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்வதங்களை சிருஷ்டித்தவரும் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷருடைய இருதயங்கள் இன்னதென்று அவனுக்கு விளங்க பண்ணுகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறவருமாகிய சேனைகள் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப என்ன? பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? உம்முடைய காற்றை வீச பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர்
சிருஷ்டிகர்த்தா, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க அவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படி வரணும்? நம்முடைய தேவன் யார், நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்பதை இவ்வளவு நேரம் எடுத்து சொன்னேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் எடுத்து சொன்னேன்? ஒரு 15 நிமிஷம் எடுத்து சொன்னேன். அது ஒண்ணுமே இல்லை, அந்த செங்கடல் பிளந்ததை குறித்து தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ நம்முடைய தேவனை குறித்து நம்முடைய இருதயத்திலே இப்படி நம்முடைய தேவன் மகா தேவன், அல்லேலூயா, மகா தேவன், நம்முடைய தேவன் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவரும் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவரும் மகத்துவம் உள்ள ஆசனங்களில் வீற்றிருக்கிறவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும். அப்படி சிங்காசனம் அக்னி ஜுவாலையான சிங்காசனம், அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய அந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவாக புறாவை போன்ற கண்களை உடையவராய் வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து உங்களுடைய இருதயம் மகிழ வேண்டும், மனம் குளிர துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேரு இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது களிப்பாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் வந்தீர்கள்? அப்படி வந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாவே சொல்றீங்களா? அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து மகிழ்ச்சியோட. அல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனையை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சிக்கணும், கர்த்தரை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. அதுதான் நமக்காக அவர் எதை வேணா செய்வார். அல்லேலூயா. அவர் செய்வதெல்லாம் நமக்காக தான் செய்வார் அவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை யாருக்காக வெளிப்படும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் வல்லமையை யாருக்கு காட்ட போறாரு? அவருக்கு வல்லமை இருக்குங்க. ஒரு தகப்பன் தன்னுடையதை யாருக்கு கொடுப்பான்? பிள்ளைகளுக்கு கொடுப்பான், மனைவிக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்ப இவருடைய மகத்துவம் உள்ள வல்லமை யாருக்காக வெளிப்படும்? என்னங்க இவ்வளோ நேரம் கேட்டு வந்தீங்க? அவருடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படும். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் செய்தார். தம்முடைய ஜனங்களை நடத்தி வரும் பொழுது அவருக்கு முன்னால எதுவுமே கிடையாது, செங்கடல் வற்றி போக பண்ணுகிற தேவனாயிரு. அதைத்தான் சொல்றா. அதெல்லாம் பார்த்து தான் இந்த தேவன் உயிரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாம நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு, ஒரு விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனை குறித்து கேள்விப்படும் பொழுது நம்ம ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமையை வெறுத்து, ரோமர் 12:9 எடுங்க. ரோமர் 12:9. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். என்னம்மா எதனால மாறுது? நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று நம்ம இருதயத்திலே நம்ம இருதயத்தில் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை விளங்கிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? 12:9, ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நம்ம அந்த தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அந்த பட்டணத்தினுடைய மக்கள், எரியா பட்டணத்தினுடைய மக்கள், தேவனை அறியாத மக்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை,
ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கை, அந்த பட்டணத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருந்தது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த கோட்டை எங்களை பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் எதை விடணுமா, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். ஏன் அந்த நன்மையை நாம பற்றி கொள்ள வேண்டும் என்றா, நம்முடைய வாழ்க்கையில ஏன் அதை விரும்புகிறாருன்னா, அந்த தீமையை ஏன் வெறுக்கணும்னா, தீமை என்னை அழிக்கும், என்னை சேதப்படுத்தும், என்ன கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட போகும்போது உங்கள் உள்ள பதபதைக்குமா, நான் சமாதானமாக இருக்குமா? அல்லேலூயா. ஒருத்தரை பற்றி ஒன்று பேசிடுறோம், அது சகஜமாக இருக்குது. அவங்க கிட்ட போய் நிற்க வேண்டியது இருக்குது, அவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது. உள்ளம் உறுத்துமா, உறுத்தாதா? உறுத்தும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தீமையை வெறுத்து. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தீமையை வெறுக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, இந்த அவதூறு பரப்புறது, கலகம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவதூறு பரப்புறது, கலகம் பண்ணுறது, பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, இவையெல்லாம் பெரிய பாவம்தான். அல்லேலூயா. பெரிய பாவம். அதனால் பேசுனா நல்லதை என்ன பண்ணணும், நல்லதை பேசணும். அதுதான் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மையை பற்றி கொண்டு இருங்கள்ற. ஏன்? நம்ம உள்ள சமாதானமாக இருக்கணும். சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் தாறுமாறாகும், சீர்குலையும். அல்லேலூயா. இறுதியை சமாதானமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிந்தனை சீராக இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்றாரு, தீமையை வெறுத்து. மோசேயை குறித்து எழுதியிருக்கும் பொழுது அவனை என்ன பண்ணிருக்குது, பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து. அல்லேலூயா. வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். உன்னை வெறுக்கணும், உன்னை தெரிந்து கொள்ளணும். பவுல் இங்க என்ன எழுதுறாரு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. நன்மையை பற்றி கொண்டிருங்கள்ன்றாரு. தேவனை தியானிக்கும் பொழுது, தேவனை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது, தேவனுடைய பலத்த செய்கைகளை நாம் தியானிக்கும் பொழுது நன்மையை பற்றி கொண்டிருக்கும். ஐயோ, நம்ம தேவன் இவ்வளவு பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். தைரியமா சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? இல்லை நிறுத்தி வைக்க முடியுமா? அல்லேலூயா. அப்படி நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா பாவம் பண்ண முடியாது. அல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன்னா நீங்க பாவம் பண்ணவே முடியாதுங்க. பயம் இருக்கும் நெஞ்சில. பக்கத்தில் அப்பா இருக்கிறாருன்னா சேட்டை பண்ண முடியாது. அது போல. அல்லேலூயா. அப்போ ஏன் தீமையை வெறுக்க சொல்றாரு? தீமை நமக்கு சொந்தமானது அல்ல. அல்லேலூயா. தீமை நமக்கு சொந்தமானது அல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக மக்களை போல புசிக்கிறது, குடிக்கிறது, இன்பங்களை அனுபவிக்கிறது, அதுல மகிழுகிறது. அல்லேலூயா. அதுல மகிழ்கிறவனா இருக்கான். தேவனை அறியாத மனிதனுக்கு புசிப்பு குடிப்பு பெருசா தெரியுது, உலக இன்பங்கள் பெருசா தெரியுது. துன்மார்க்கனை பத்தி வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34, துன்மார்க்கன் தான் இச்சித்ததை பெற்று தன்னைத்தானே போற்றிக் கொள்கிறானோ. அல்லேலூயா. துன்மார்க்கன் ஒருத்தரை துன்மார்க்கமா பொய் சொல்லி ஏமாத்தி வஞ்சனை பண்ணி பறிச்சு புடுங்கி அதுல என்ன பண்றான், அதை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னைத்தானே போற்றுகிறானோ. அல்லேலூயா. நாம யாராவது நம்மளை அப்படி நம்ம போற்றிக் கொள்வோமா?
அப்படி ஏதாவது யாராவது அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்களா? அடுத்தவனாக்க அழிச்சு கெடுத்து பறிச்சு ஏமாத்தி வஞ்சகம் பண்ணி புடுங்கி அதில் சந்தோஷப்படுற யாராவது இருப்போமா? தேவனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற யாராவது அப்படி இருப்போமா? அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானம் என்பது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்வது என்று இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. விசுவாசமும் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. நன்மையை பற்றி கொள்வது விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது, தேவனோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அவ ராகாப் என்கிறவ வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவளுடைய இருதயத்தில் என்ன இல்லை? தேவனை குறித்து கேள்விப்பட்ட பிறகு என்ன இல்லை? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க அவர்களை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கெட்டு போகாதிருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. படிப்போம். சங்கீதம் 34 12 13 14. சங்கீதம் 34 12 13 14. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி தீங்கு நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு அதுதானே சொல்றது. இது கேள்விப்பட்ட பொழுது என்னப்பட்ட போது? கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, எங்களுடைய தைரியம் அற்று போயிட்டு. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது, ஒரு தேவனை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது, ஒரு பரிசுத்தமான மகிமையின் தேவனை குறித்து கேள்விப்படும் பொழுது, ஐயையோ இவர் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையே, நான் இவரை ஆராதிக்க முடியுமா, சேவிக்க முடியுமான்னு என்ன பண்ணக்கூடாது? பயந்து ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? அதற்கு பதில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்து நான் பாக்கியவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனை பின்பற்றுகிற நான் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு நன்மை செய்து என்னுடைய வாழ்க்கையில கபட்டு வசனிப்பு இல்லாதபடி, பொல்லாப்பு இல்லை, என் உதடுகளில் பொல்லாப்பு இல்லாதபடி, கபட்டு வசனிப்பு இல்லாதபடி தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதுதான் சொல்றார் இயேசு, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் வரணும். விசுவாசம் வரும்பொழுது அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கெட்டு போக வேண்டியதில்லை, சேதமாகாது இருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. சேதமாக வேண்டியதில்லை, அழிந்து போக வேண்டியதில்லை. நித்திய ஜீவனை பெற்று இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ முடியும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அதை பற்றி வேதம் சொல்லுது, கிறிஸ்து மகிமையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஏன் சமாதானத்தோடு? ஏன் இருதயத்தில் சமாதானமாக இருக்கணும்? ஏன் இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பற்றி கொள்ள வேண்டும்? ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு அவர் நித்திய ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கன்றார். ஏன்? அது மனுஷனுடைய இருதயத்துக்கு நல்லது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நீங்க போய் படிச்சு பாருங்க. துன்மார்க்கிற்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கிற்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழியும். அல்லேலூயா. எப்ப அழியும்? அவன் அழிந்து போகும்போது அழியும். அவனுக்கு நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை இருக்குது, ஆனா அந்த நம்பிக்கை அழியும். நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்போ இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை கேள்விப்படும் பொழுது, அந்த தேவனை குறித்து கேள்விப்படும் பொழுது தீமையை வெறுத்து
நன்மை பற்றி கொண்டவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. அப்படி பற்றி கொண்டவளா இருக்கும் பொழுதுதான் உங்கள் தேவன் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ உத்தம இருதயம் வந்துருச்சு, அவளுக்கு வந்துருச்சா வரலையா? ஹல்லேலூயா. அப்போதான் அவளால் என்ன பண்ண முடியும்? சமாதானமாய் வாழ முடியும். ஒரு உதாரணம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சங்கீதம் 51 பாருங்கள். பாவத்தினால என்ன வந்தது பாருங்கள். பாவத்தில் வாழ்கிறதுனால ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். 51:7-8 படிங்க. ம் 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 பார்த்தீங்களா? பாவம் வந்து என்ன பண்ணுது? எலும்புகளை நொறுக்குது. பாவம் செய்கிற ஆத்துமா தெரியவே மாட்டேங்குது. ஒன்றுமே தெரியாத இருக்கிறீங்களே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமுமானது, பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பாவங்கள் இருந்தது, முரட்டாட்டம் இருந்தது. தேவன் அறியாத பொழுது நாம் கூட என்ன பண்ணியிருப்போம்? பாவம் செய்தவர்களாக இருப்போம். அப்போ அந்த சமாதானம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது? அவளுக்கு கிடைச்சிது. அவளுக்கு எப்படி கிடைச்சிது? அவள் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணா. என்ன விசுவாச அறிக்கை பண்ணா? உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவன் சொல்லும் பொழுது கற்பனையின் முதல் கற்பனை அது. அல்லேலூயா. கற்பனையினுடைய முதல் கற்பனை என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒன்றும் நீ செய்யக்கூடாது, என்னை மட்டும் வணங்கணும், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ அதை தானே அறிக்கை பண்ணுறா, விசுவாச அறிக்கை பண்ணுறா. அது எங்கேருந்து வந்தது? அது இருதயத்திலிருந்து அது வந்தது. அப்போது அந்த சமாதானம் அவளுக்கு வந்துருச்சு. அவங்களை ஏற்றுக்கொள்கிறது சமாதானம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாருங்களேன், அந்த சமாதானம் நமக்கு எப்படி வருதா? 53:5. அல்லேலூயா. 53:5 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. பாவத்தினாலே நம்முடைய இருதயம் ஒரு குற்ற உணர்வு, ஒரு ஆக்கினை தீர்ப்பினுடைய உணர்வு, ஒரு பயம். நான் ஜெபிச்சா கர்த்தர் கொடுப்பாரா? நான் ஜெபிச்சா அவர் கேட்பாரா? என் ஜெபம் கேட்கப்படுமா? இதெல்லாம் நமக்குள்ள பெரிய சந்தேகம். அல்லேலூயா. உனக்கா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம், நாமளும் ஜெபிக்கிறோம், ஆனாலும் இன்னொரு பெரிய ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட போய் ஜெபிச்சுக்கிட்டு போகிறோம். உண்டா இல்லையா? ஏன்னா நம்ம மேலே நமக்கு என்ன இல்லைங்க, முழுசா நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறோம், அவர் பரிசுத்தவானு. எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? எங்கள் பாஸ்டரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியா கேட்டார். ஆமாம் விசுவாசிக்கிறேன். என்னைக்கு நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்கே நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், அன்னைக்கே நீ அவருடைய பிள்ளை, அன்னைக்கே நீ பிள்ளையாகும் போது அவரோடு கூட நீ பேச முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லை. ஹல்லேலூயா. சொல்கிறது என்ன சொல்லிடணும், பளிச்சுன்னு சொல்லிடணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் சங்கீதக்காரன் முன்னாடியே சொல்லிட்டான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறீர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர், ராட்சாமணி நான் நம்மை தியானிக்கிறேன், என் உள்ளிந்திரியங்கள் உம்மை உணர்த்தும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்றான்.
இயேசுவை என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க நீதிமான், நீங்களே அன்னைக்கு பரிசுத்தவான். நீங்க ஜெபிச்சா கேட்கப்படும், ஜெபித்தா கொடுக்கப்படும். ஆனா அது விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில உங்களுக்கு உறுதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிற யார் மூலமா வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. வச்சுட்டு போறான்னா என்ன? இதான் உன் சொத்து சொல்லி கொடுத்தாரு ஒருத்தர். இதுதான் உன் சொத்து, சமாதானம் தான் உன் சொத்து. உன் இருதயத்தில் சமாதானம் வந்துருச்சுன்னா அந்த பட்டணமே எதிர்த்து வந்தா கூட அவன் யாரு கூட நின்னா? அந்த ஜனங்களோடு கூட தான் நின்னா. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு எதிரா ஒரு பெண், ஒரு பட்டணத்துல ஒரு பெண் மனம் மாறலாம். ஹல்லேலூயா. அவ ஒருத்தி தான் ஏற்றுக்கொண்டா, சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீ இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் அவர் தான் என் கர்த்தர், என் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக தான் முடங்கும், என் நாவு அவர் தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. சமாதானம் வந்தாதான் அது செய்ய முடியும். விசுவாசம் வந்தாதான் நீ அதில் நிற்க முடியும். அப்படி இருந்தாதான் பரிசுத்தமாய் நீதியா தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. ஏன்? அவருடைய பலத்த செய்கைகளை பார்க்கும் பொழுது, அது இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அப்பதான் நாம என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு என்று வாழ முடியும். அல்லேலூயா. அது தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இது சொல்லிட்டு சொல்றாரு, இது சேசை 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 89 சொல்றாரு, என் உதடுகள் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். உனக்கு சொன்ன செய்வேன். அல்லேலூயா. என் உடன்படிக்கை மீற மாட்டேன், என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்ற மாட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. நீ விலகினா கூட விலகாது. என்னைக்கு பிள்ளையோ அன்னைக்கு பிள்ளை. இன்னைக்கு சொல்றேன்ல, என் வயிற்றுல பிறந்த பிள்ளையா இப்படி பண்ணிட்டியே, நீ எனக்கு என்ன பிள்ளையே இல்லை சொல்றமா இல்லையா? ஆனா அது பிள்ளை இல்லை, பிள்ளை தானே அது. அதே தான். என்னைக்கு இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கே பிள்ளை தான். தப்பு பண்ணாலும் பிள்ளை தான். அல்லேலூயா. ஏன்னா மன்னிக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படியே விலைக்கு போயிடாதீங்க. அல்லேலூயா. கிட்ட வாங்க. அரவணைக்கிற தேவன், ஆட்சி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் இந்த ராகாப்புடைய காரியத்திலிருந்து இதெல்லாம் என்ன நான் பார்க்குறேன், நமக்கு அதிலிருந்து எவ்வளோ எடுக்கணும். அல்லேலூயா. நாம எப்படி சமாதானத்தோடு வாழணும், நாம எப்படி தீமையை வெறுக்கணும், நாம எப்படி நன்மையை பற்றி கொள்ளணும், நாம எப்படி சமாதானத்தோடு வாழணும், நாம எப்படி விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ராகாப் கதையை கேட்டு எனக்கு என்ன வந்துட போகுது? இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. கற்றுக்கொள் என்று கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எப்படி நாம தேவனை குறித்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாம எப்படி வாழ வேண்டும் என்று நாம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப துன்மார்க்கமா தீமையை வெறுக்காம துன்மார்க்கத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை அழியும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருக்கிற நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, சொஸ்த இருதயம் உடலுக்கு ஜீவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்லுகிறது 14:30 சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அல்லேலூயா. அதை சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. என்ன நதிகள் ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் அவனுக்கு கலக்கமே இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து எதை குறித்து அவனுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு அவருடைய வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா.
ஏன் சொல்றீங்க அல்லேலூயா? மதுரமாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் மதுரமாய் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள். அப்ப என்ன பண்றது? நம்ம தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு சமாதானத்தோடு கர்த்தர் மேல இருக்கிற ஒரு விசுவாசத்தோட வாழும் பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது? சொஸ்த மனம் இருக்குது. நம்முடைய ஆவி எப்படி இருக்குது? ஆவி கலங்குவதில்லை. அல்லேலூயா. ஆவி கலங்குவதில்லை, திடமனதா இருக்கும், திட நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாதுன்னு பவுல் எழுதுகிறார். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவரை நம்பின ஒருவரும் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ கர்த்தர் விசுவாசிக்கிற சொஸ்த மனமா இருக்கு, வியாதி இல்லை, ஆவியில வியாதி இல்லை. அல்லேலூயா. சரீரத்தில் இருந்தா கூட ஆவியில வியாதி இல்லைன்னா அந்த சரீரம் சுகமாகி விடும். அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன, அவருடைய வல்லமை நமக்கு எப்படி பயன்படுத்துது? நமக்கு எப்படி இருக்குன்னா, அவருடைய வல்லமை நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கிறது? ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறது. அந்த வல்லமை, அவருடைய வல்லமை இப்போ நம்முடைய காலத்தில் அவருடைய வல்லமை நமக்கு ரட்சிப்பை அருளுகிறது. ஹல்லேலூயா. நித்திய மரணத்துக்கு நீங்களாக்கி நித்திய ஜீவனுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார், நம்ம குடும்பத்தை வேலி எடுக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து அவர்களை நமக்கு முன்பாக அவமானப்படுத்துகிறார். உன்னை உயர்த்துகிறார். அவன் நீ உயரும் பொழுது அவன் அவமானப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அவன் இருக்கணும், சத்துரு இருக்கணும், சத்துரு உயிரோடு இருக்கணும். ஏன்? உன்னுடைய உயரத்தை பார்க்கும்போது அவன் வெட்கி தலைகுணன். ஏன் இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்க? அவன் இருக்கணும். நீ உன்னுடைய உயர்வை பார்த்து அவன் தலை குனியணும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், எது பண்ணாலும் சரி, அவதூறு பரப்பி கலகம் பண்ணி பிரிவினைகளை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன் வெட்கப்பட்டு போகணும். நீங்க தலை நிமிர செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற அந்த வேசி வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கெட்டு போகாதிருந்தால், அழிந்து போகாதிருந்தால், சேதமாகாதிருந்தால், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தில் சமாதானம் வரணும்னா தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கருடைய சமாதானம் அழியும். அப்போ அவ ஒரு ஆராதனை பண்ணுறா, ஒரு ஒரு அறிக்கை பண்ணுறா, விசுவாச அறிக்கை பண்ணுறா. மேலே உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர், நம்முடைய தேவனே தேவனானவர். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம தேவனுடைய வல்லமை. அந்த தேவனை அன்பு கூர்ந்து நாம ஆராதிக்கணும். இருதயத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்கும் பொழுது உலகம் தரக்கூடாத எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பேசுங்க. பிலிப்பியர்ல சொல்றாரு, பேசுங்கன்றாரு. நீங்க பேசுங்க. உங்க இருதயத்தை உலகம் தரக்கூடாத எல்லா தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆற்றுக்கொள்ளும், ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. சொன்ன சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு, முதல்ல போன வாரம் என்ன பேசினேன்? இருதயத்தில் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாதுன்னு பேசினேன். இப்போ எப்படிப்பட்ட இருதயமாக உங்கள் இருதயம் இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து தேவன் தருகிற மற்ற வாரங்களில் நாம் பேசலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், தேவனை அன்பு கூர்ந்து ஆராதிங்க. அல்லேலூயா. நீங்கள் அன்பு கூர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்க காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சங்கீதத்தில் 2 கிருபையை சொல்கிறான். அதிசயமான கிருபை, அருமையான கிருபை. புதிய ஏற்பாட்டில் வியக்கத்தக்க கிருபை, விசேஷித்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனை நீங்கள் அன்பு கூறும் பொழுது, அந்த பெண் வர வாரத்தில் பேசுகிறால பேசுவேன், அந்த பெண் பாதத்தை முத்தம் செய்தால ஒரு பெண், அப்படி நாம் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.